உண்மையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பங்கேற்புக்காகவும் அதிக சந்தோஷப்படுகிறேன். சவுலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கடந்த 3 வாரங்கள் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 4வது வாரத்துக்குள்ள நுழைகிறோம். சந்திக்கப்படாத சவுல்னு சொல்லி அநேக காரியங்களை படிச்சோம். முதலாவது, அவர் ஒரு யூதன், பிறப்பின் அடிப்படையிலே யூதனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, அவர் பரிசேயன், வேத வசனங்களை நன்றாக படித்திருந்த போதும் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று முயற்சி எடுத்த போதும் அவர் தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படவில்லை. இரண்டாவது காரியம் பார்த்தோம். மூன்றாவது, பக்தி வைராக்கியம் உள்ளவர், பாரம்பரியத்துக்காக வைராக்கியத்தோடு செயல்பட்ட ஒரு வாலிபன் இந்த சவுல். ஆனா அதே நேரத்துல இந்த காரியங்கள் நடக்கும் போது சபையை பாடுபடுத்தக்கூடிய, சபையை பாழாக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த சவுல் இருந்தார். அதுல நிறைய காரியங்களை பார்த்தோம். முதலாவது, தவறாக பயன்படுத்தினார். எதையெல்லாம் தவறாக பயன்படுத்தினார்? தன்னுடைய வாலிபத்தை தவறாக பயன்படுத்தினார். தன்னுடைய வல்லமையை, கடவுள் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். தன்னுடைய வாழ்வை தவறாக பயன்படுத்தினார் இந்த சவுல். அப்படி இருக்கும்போது இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும் போது அவரே சொல்லுகிறார், காரணம் என்னவென்றால், நான் அறியாமையினாலே அப்படி செய்தேன், என்னுடைய அவிசுவாசத்தாலே நான் அப்படி செய்தேன் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல பவுல் சபையை போட்டு பாடுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இதுல ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து உள்ள போலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 8 முதல் 3 வசனங்கள். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இந்த வசனங்கள்ல ஒருவேளை இன்றைக்கு திருச்சபை ஒரு சில ஊர்கள்ல கடந்து போகக்கூடிய படம் அப்படியே விவரிக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேக நேரத்துல என்ன யோசிக்கிறோம், இது கடைசி காலம், இன்றைக்குதான் உபத்திரவங்கள் இருக்கு, சபைகளுக்கு எதிராக பிரச்சனைகள் இருக்கிறது, சபைகள் எரிக்கப்படுகிறது, கிறிஸ்தவ விசுவாசிகள் தாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் கொல்லப்படுகிறார்கள் சொல்லி அநேக காரியங்கள் கேள்விப்படுறோம் இல்லையா? இது எப்பொழுது நடக்குது? இந்த பகுதி அப்படியே கவனிங்க பாருங்க. அந்த 3ஆம் வசனம் ஸ்கிரீன்ல பாருங்களேன். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீடா போய் யார் கிறிஸ்தவர்கள் என்பதை கண்டுபிடித்து அவங்களை இழுத்துட்டு போறாங்க. தெருல இழுத்துட்டு போறாங்க. அவங்கள கொண்டு போய் ஜெயில்ல போடுறாங்க. அடுத்த படி என்ன? அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மறுதலிக்காவிட்டால் அவர்களை கொலை செய்கிறார்கள். இதெல்லாமே நடந்துச்சு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால கந்தமால் எனப்பட்ட இடத்துல நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஒருவேளை ஆதிவாசி மக்கள் மத்தியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களை ஒருவேளை கிறிஸ்தவத்துக்கு எதிரான தீவிரவாதிகள், மதவாதிகள் வீடு புகுந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் கொலை செய்தார்கள் சொல்லி நம்ம படிக்கிறோம். அநேக காரியங்கள் மிகவும் வேதனையான காரியங்கள். மக்கள் அநேக நாள் தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி பக்கத்துல இருக்கிற காடுகள்ல தஞ்சம் புகுந்திருந்தார்கள். சபைகளுக்கு உபத்திரவம் என்பது, சபைகள் பாடுகள் வழியாக கடந்து செல்வது என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு காரியம். தேவன் அதை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இன்னும் அதுல நடந்த காரியங்கள்லாம் மனதுக்கு அதிக வேதனையான காரியங்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணோ அவருடைய குழந்தைக்கும் செய்யப்பட்ட காரியத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த சின்ன குழந்தைக்கு முன்னாடி அந்த கர்ப்பிணி தாயுடைய கற்பத்தை கிழித்து அந்த குழந்தையை வெளியெடுத்து கொண்டிருக்காங்க. அந்த குழந்தையாலே அதை மறக்க முடியவில்லை. அந்த குழந்தையுடைய தகப்பனார கொண்டிருக்காங்க. இவ்விதமாக கிறிஸ்தவத்தை வேறறுக்க வேண்டும் என்று, சபைகளை பாழாக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய மக்கள் சவுலை போல அன்றைக்கு ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலங்கள்ல இருந்து இருக்காங்க. அதனால உபத்திரவத்தை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அநேக ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லுகிறார். சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு கிறிஸ்துடைய பாதை சிலுவையின் பாதை. அவருடைய பிள்ளைகள் கடந்து செல்லக்கூடிய பாதையிலே சிலுவை உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உபத்திரவமே வராது, பிரச்சனையே வராது என்று சொல்லக்கூடிய உபதேசம் வேதத்திலே இல்லாத உபதேசம். இதை நம்ம மறுக்கவே கூடாது. இதே சூழ்நிலையை குறித்து அநேக தேவனுடைய மனிதர்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமாக பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 4:12 முதல் 14 வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பேதுரு தெளிவாக எழுதுகிறார், உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படாதுங்க. ஏன்? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீர்கள். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினின்னு சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தீ மாதிரி உபத்திரவம் அன்றைக்கு உள்ள திருச்சபை கடந்து போனது. இன்னைக்கு நம்முடைய நாட்டிலேயும் சரி, இன்னும் அநேக சுவிசேஷத்துக்கு கதவு அடைக்கப்பட்ட நாடுகளிலேயும் திருச்சபையானது, தேவனுடைய பிள்ளைகள் அதிகமான வேதனைகள் வழியாக கடந்து செல்கிறார்கள். ஒரு சில மனிதர்களுடைய கையில சபையானது சின்னா பின்னமாக மாற்றப்பட்டு சபையை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களிலே ஒருவர் இந்த சவுல். காரணம் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேவனை தவறாக புரிந்து கொண்டார், கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டார். விளைவு அவர் தவறாக செயல்பட்டார். அப்போ சரியான டாக்டரின், சரியான போதனை சரியான வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தும். அதே நேரத்துல தவறான விதத்துல ஆண்டவரை புரிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத போது நம்முடைய விசுவாசம் தவறான விசுவாசமாக இருக்கும், நம்முடைய செயல்பாடு தவறான விதத்துல இருக்கும். சவுல் வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சரி, இந்த பின்னணியத்தை எதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்தேவானை ஒரு நாயை அடிப்பது போல அடித்து கொலை செய்கிறார்கள். பக்கத்துல உட்கார்ந்து சவுல் பார்த்துட்டே இருக்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம கேள்விப்பட்டோமானா என்ன யோசிப்போம்? இப்படிப்பட்ட மக்கள் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? சமீபத்துல ஒரு விசுவாசியை பார்த்தேன். விசுவாசி குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபரை குறித்து சொல்லும் போது, எத்தனையோ பேருக்கு சாவு வருது, இந்த ஆளுக்கு மாத்திரம் சாவே வரலையேன்னு சொல்லி சொன்னாங்க. நம்முடைய மனிதனுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மக்கள் செத்து விட வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை கிறிஸ்து அழித்து விட வேண்டும், அல்லது அவங்களை திருத்தவே முடியாது. இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம பேசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அக்னியை அவங்க மேல போடும், அவங்க மேல தண்டனையை கொடும், நியாய தீர்ப்பை கொடுலாம் ஜபிக்கக்கூடிய விசுவாசிகள், முதிர்ச்சியற்ற விசுவாசிகள் உண்டு. ஆனா தேவன் வேறு விதமாக பார்க்கிறார். சபையை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் எடுத்து சபையை கட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்தவத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று யோசித்த ஒரு மனிதனை எடுத்து கிறிஸ்தவத்தை கண்டங்கள் தாண்டி பரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாங்கிட்ட இருக்கக்கூடிய துடிப்பு, தன்னுடைய வாலிபம், தன்னுடைய திறமை, தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் சுயநலமாக தன்னுடைய தவறான கொள்கைகளுக்காக பயன்படுத்தின ஒரு மனிதனை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம இதுல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? Nobody is beyond God's grace. தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. சந்திக்கப்படாத சவுல் எவ்வளவு அட்டூழியங்களை பண்ணான்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, சவுலை தேவன் சந்தித்தார். அதான் நம்முடைய தேவனுடைய கிருபை என்பது, தேவனுடைய வல்லமை என்பது.
ஒருவேளை அந்த ஒரு சந்திப்பு மாத்திரம் சவுலுடைய வாழ்க்கையில நடந்திராவிட்டால் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்காது. எப்படி தேவன் சவுலை சந்தித்தார்? இன்னைக்கு நம்ம அதை குறித்து தான் என்ன செய்ய போறோம், விவரமாக படிக்க போறோம். சந்திக்கப்பட்ட சவுல். இதுவரை சந்திக்கப்படாத சவுலை குறித்து படிச்சோம். இப்பொழுது சந்திக்கப்பட்ட சவுலை குறித்து படிக்கிறோம். அந்த சந்திப்பை 3 பகுதிகளாக பிரிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒன்று, சந்திப்பிற்கான ஆயத்தம் அல்லது சந்திப்பிற்கு முன். இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக சவுல் எவ்விதமாக ஆயத்தப்படுத்தப்பட்டார். இரண்டாவது, அந்த சந்திக்கும் போது சந்திப்பின் அனுபவம் அல்லது சந்திக்கும் போது என்ன நடந்தது என்பது குறித்து படிக்க போறோம். மூன்றாவது, சந்திக்கப்பட்ட பின்பு சவுல் எப்படிப்பட்டவர்களாக மாறினார் என்பதின் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய ஸ்டடி ஃபுல்லா சந்திக்கப்பட்ட சவுலை குறித்து தான் படிக்க போறோம். சரி, சந்திப்பதற்கு முன் தேவன் ஒரு மனிதனை சந்திப்பதற்கு முன்பாக அவனை பல்வேறு விதங்களில் ஆயத்தப்படுத்துகிறார். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம். ஆண்டவராலே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர் யாருன்னா டாக்டர் பில்லி கிரஹாம். அவராலே லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு நாள். ஆனா மிகவும் தாழ்மையான ஒரு மனுஷன். அவற்ற ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாரு, நீங்க பிரசங்கம் பண்ணா மாத்திரம் இத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களே, இது எவ்வளவு பெரிய சாதனை இல்லையா சொல்லி கேட்டாங்க. அவர் மிகவும் பணிவாக சொன்ன காரியம் தெரியுமா, ஒரு கல்லை உடைப்பதற்கு ஒருவேளை 100 அடி தேவைப்படலாம். 100 அடி அடிக்கும் போது அந்த கல்லு உடைஞ்சிடலாம். அல்லது 150 அடி, 200 அடி, 300 அடி, 310 அடி, 320 அடி சுத்தியலை வச்சு ஓங்கி அடிக்கும் போது கல்லு உடைஞ்சிரும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் அடிக்கிற அடி 310வது அடியா இருக்கலாம், 315வது அடியா இருக்கலாம். ஏற்கனவே அநேக நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில 300, 310 அடிகள் அடிச்சிருக்காங்க. நான் பேசும்போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள்ன்றதால நான் ஏதோ சாதிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னார். இது வேதத்துடைய அடிப்படை சத்தியம் இல்லையா? இன்னைக்கு ராத்திரி இங்க உட்கார்ந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கக்கூடிய பார்வை நம்ம கிட்ட இருக்குதா? சவுலுடைய வாழ்க்கையின் சந்திப்பை குறித்து படிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். யாரை பார்க்கும் போதும் இவன் மிகவும் மோசமானவன், தேரவே மாட்டான், இவனெல்லாம் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பாரா என்று யோசிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதே பவுல் பின்னாடி எழுதும் போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா எழுதுகிறார்? இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் சொல்லி சொல்லுகிறார். அதனால இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறபடியினால இயேசு கிறிஸ்துவாலே சந்திக்க முடியாத நபர்கள், இயேசு கிறிஸ்துவாலே மாற்ற முடியாத நபர்கள் என்று யாருமே இல்லை. இதை நம்ம மறக்க கூடாது. சவுலை போல மாற்றக்கூடிய ஒரு தேவன் மேவன், சவுலை சந்தித்த தேவன், சவுலை சந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னையும் உங்களையும் சந்தித்த இயேசு கிறிஸ்து யாரையும் சந்திக்க முடியும், யாரையும் மாற்ற முடியும். இந்த கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, எப்படி சந்தித்தார்? சந்திப்பிற்கு முன்பு நம்ம தயவு செய்து அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் மன்னிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, ஸ்தேவானை அந்த பந்தி விசாரிப்புக்கு பணிக்குன்னு சொல்லி நியமிக்கிறாங்க. ஆதி திருச்சபையில நியமிக்கிறாங்க. 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க ஜான்சன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த வசனங்கள் என்ன நடக்குதுன்னா, திருச்சபைக்குள்ள பிரச்சனை வருது. கிரேக்க மொழி பேசக்கூடிய விதவைகளுக்கும் எபிரேய மொழி பேசக்கூடிய விதவைகளுக்கும் இடையில பிரச்சனை வருது. என்ன சொல்றாங்க? கிரேக்க விதவைகளை சரியா விசாரிக்கலன்னு சொல்லிட்டாங்க.
திருச்சபைக்குள்ள பாலிடிக்ஸ் உண்டா? அன்றைக்கே உண்டு. ஆதி திருச்சபையிலே பிரச்சனை வந்துச்சு, குறைகள் வந்துச்சு. வந்த உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? தலைவர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க கூடி வந்து தாங்க எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்றக்காக அந்த வேலையை பாக்குறதுக்காக ஒரு சிலரை நியமிக்கிறாங்க. அதிலே ஒருவர் யாருன்னா ஸ்தேவான். பிலிப்பு இன்னும் ஒரு பெரிய பட்டியல் அதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய அந்த பந்து விசாரிப்பு பணியை மட்டும் இல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஊழியக்காரங்களுக்கு உரிய வேலை மட்டும்தான். எனக்கு என்ன வேலை? டீச்சர் வேலையை மட்டும் நான் பார்ப்பேன். என்னுடைய வேலைன்னா, நான் மளிகை கடை வச்சிருக்கேன், மளிகை கடையை மட்டும் நான் பார்ப்பேன். என்னுடைய வேலை, நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், அதை மட்டும் பார்ப்பேன். எனக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை கிடையாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்ல. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தலையில விழுந்த காரியம் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது. வாய்ப்பு கிடைக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அளவுக்கு நேரம் கொடுக்க முடியாட்டாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது நற்செய்தியை நம்ம சக ஊழியர்களுக்கு, மற்ற ஆண்டவர் யாரை குறித்து பாரப்படுத்துகிறாரோ அவர்கள் மத்தியில போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஊழியக்காரங்களுக்கு உரியது மாத்திரமல்ல. இந்த ஸ்தேவான் என்ன தெரியுமா செய்கிறார்? போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது 9வது வசனத்துல என்ன நடக்குதுன்னா, 9வது வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 6, 9, 10. அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவான், ஆண்டவர் ஆச்சரியமான ஞானத்தை கொடுத்திருந்தார். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டவொன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிலத்துல யோசிக்கலாம், நம்ம பிரசங்கம் பண்ணா அப்படியே மக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது நல்லது. ஆனா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பிகினிங்ல பார்க்கும்போது பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், பெரிய மாஸ் வந்து கன்வெர்ட் ஆறாங்க. ஆண்டவர் அவர்களை மாற்றுகிறார். இந்த இடத்துல ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. அவன் பேசக்கூடிய ஞானத்தையும் அவனுடைய அத்தாரிட்டி, அந்த ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியல. அடுத்து என்ன பண்றாங்க? சரி, இவன் அப்படி விட்டு வச்சா சரிபடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை எழுப்புகிறார்கள். 11ஆம் வசனத்துல இருந்து 13 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். 14 தம்பி. எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். என்ன நடக்குது பாத்தீங்களா? சுவிசேஷத்தை அறிவித்த ஸ்தேவானுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா ஃபால்ஸ் அக்யூசேஷன். இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா, நான் பார்த்திருக்க சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல என்ன டார்கெட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஒழிச்சிருவாங்கன்னு சொல்லி பயப்படக்கூடிய விசுவாசிகள் உண்டு இல்லையா? ஞானமாக சொல்ல வேண்டும், கவனமாக சொல்ல வேண்டும், நம்முடைய பணியில கவனமாக இருக்க வேண்டும், அதுல சந்தேகமே இல்லை. இவன் மீது இல்லாதது பொல்லாத பழியெல்லாம் சொல்றாங்க, பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். இவன் யாருக்கு விரோதமாக பேசுகிறான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக பேசுகிறான். எருசலேம் தேவாலயத்துக்கு விரோதமாக பேசுறான். அதே போல இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே கொடுத்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான். தேவ தூஷணம் பேசுகிறான். தூஷணமான வார்த்தைகளை ஓயாம பேசுறான்னு சொல்லி போய் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, 14ஆம் வசனத்தை பாருங்களேன். நசரேயனாகிய இயேசு என்ன சொன்னாரு? இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு வேற முறைமைகளை மாற்றுவாருன்னு சொல்லி சொன்னதை இவன் மறுபடியும் சொல்றான்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து எவ்விதமாக குற்றம் சாட்டப்பட்டாரோ அவ்விதமாக ஸ்தேவான் குற்றம் சாட்டப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எப்படி பொய் சாட்சிகளை நிறுத்தினாரோ அவ்விதமாக ஸ்தேவானுக்கு விரோதமாக நிறுத்துகிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டாரோ அதே போல ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த ஆலோசனை சங்கத்துல யாரும் இருக்கா தெரியுமா? சவுலும் இருக்கார். சவுல் வந்து சனகரின் சங்கத்துல முக்கியமான ஒரு ஆள். உட்கார்ந்து எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி
நம்ம மேல அநியாயமா செய்யாத பழி எல்லாத்தையும் சுமத்தி நம்முடைய வாழ்க்கையை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு சொல்லி யோசித்தா நானும் நீங்களும் என்ன யோசிப்போம்? எப்படியாவது நம்மள டிஃபெண்ட் பண்ணிடலாம், எவ்விதமாவது தப்பித்து வந்து விடவும் சொல்லி யோசிக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சீனே வேற மாதிரி இருக்கு. எதற்காக ஸ்தேவானை குறித்து இவ்வளவு காரியங்களை சொல்றேன்னா, ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் ஸ்தேவானுடைய வார்த்தையும் சவுலுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறந்துடாதுங்க. சவுலுடைய கன்வர்ஷன், சவுலை சந்திப்பதற்கு தேவன் ஆயத்தப்படுத்தினார். சந்திப்பதற்கு முன்பாக சவுல் சந்தித்த முக்கியமான நபர் யாருன்னா இந்த ஸ்தேவான். என்ன நடக்குது? இவ்விதமாக அநியாயமாக பழி சுமத்தி ஸ்தேவான அந்த ஜூயிஷ் சுப்ரீம் கோர்ட், ஆலோசனை சங்கம் என்பது யூதர்களுடைய அந்த உச்ச நீதிமன்றம், அதற்கு முன்பாக நிறுத்தியிருக்காங்க. எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை பாக்குறாங்க. பார்க்கும்போது 15ஆம் வசனம் வாசிங்க, 6:15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். வசனங்கள் எவ்வளவு உன்னதமான வசனங்கள் இல்லையா? நமக்கு எதிராக மக்கள் பொய் சொல்லும் போது, நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தை அசிங்கப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது, அதற்கு கொடுக்க வேண்டிய சரியான ரெகக்னிஷன் கொடுக்காட்டாலும் நம்மை படுத்த முயற்சி செய்யும் போது, அநியாயமாக பழி சுமத்தும் போது நம்முடைய முகம்லாம் மாறி போயிரும்ல. ஆனா ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவராலே ஆளுகை செய்யப்பட்ட ஒரு மனிதன். ஏற்கனவே பார்த்தோம், சவுல் சுயத்தினாலே ஆளுகை செய்யப்பட்டார், சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவராலே ஆளுகை செய்யப்பட்டபடியினால் அவருடைய உணர்ச்சிகளை இழக்கவில்லை. அவருடைய முகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படியே பிரகாசிக்குது. சரி, அடுத்து 7வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியாய் இருக்கிறது என்று கேட்டான். ஸ்தேவான விசாரிக்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியன் யாரு? காய்பா. அதே காய்பா. எந்த காய்பா? இயேசு கிறிஸ்து மீது கொலை குற்றம் சாட்டி அவரை சிலுவைக்கு அனுப்பின அதே காய்பா தான் இங்க உட்கார்ந்துருக்கான். அந்த காய்பாவுக்கு முன்னாடி நின்று காய்பா கேட்கிறார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இவர் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வரக்கூடிய பெரிய பிரசங்கம் இந்த பிரசங்கம் தான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆரம்பிச்சு 53வது வசனம் வரைக்கும் ஸ்தேவானுடைய பிரசங்கம் நீண்டு கொண்டே போகிறது. ஸ்தேவான் என்ன பேசி இருக்க வேண்டும்? நான் குற்றமற்றவன், நான் அவ்விதமாக சொல்லவில்லை, என்னை விடுதலை ஆக்கி விடுங்கள், நானே பாவம், இந்த பந்தி விசாரிப்பு வேலையை மாத்திரம் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தப்பித்து ஓட வேண்டும் என்று யோசிக்கவில்லை. ஸ்தேவான் செய்த மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? அந்த ஜூயிஷ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது அத்தனை நபர்களுக்கு முன்பாக தைரியமாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்தேவானுடைய தைரியமான பிரசங்கம் சவுலுடைய வாழ்க்கையிலே ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. சவுல் இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து வைத்திருந்தார். ஆனா ஸ்தேவான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நேரம் இருக்கும்போது அந்த பகுதியை எடுத்து படிச்சு பாருங்க. எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 7வது அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நாங்கள் ஆபிரகாம் சந்ததியான்னு சொல்லி மார்த்தட்டக்கூடிய அந்த யூதர்கள் மத்தியில அவர்களுடைய தேவைக்கு தக்கதாக மேசியா எவ்விதமாக ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தார் என்று பேச ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அவ்வளவு பெரிய கிரவுட் கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று உட்கார்ந்து திட்டமிடக்கூடிய அந்த ஆலோசனை சங்கம், ஜூயிஷ் லீடர்ஸ், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இருக்கக்கூடிய அந்த குரூப் உட்கார்ந்து அவ்வளோ செய்தியையும் பொறுமையா கேட்கிறாங்க. ஒரு தைரியமான பிரசங்கம் எதன் அடிப்படையில இருந்துச்சு? வேத வசனத்தின் அடிப்படையில இருந்துச்சு. வேத வசனத்தை கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணாதபடிக்கு, வேத வசனத்தை தனக்கேற்ப சாதகமாக மாற்றாதபடிக்கு, அல்லது வேத வசனத்தை கொண்டு மக்களை ஏமாற்றி அவர்களை தங்களுக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்காதபடிக்கு, வேத வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தெளிவாக அறிவித்தார் இந்த ஸ்தேவான். 3 காரியங்களை குறித்து அவர் முக்கியமாக பேசுகிறார் சொல்லி NIV ஸ்டடி பைபிள்ல போட்டிருக்கு. என்ன பேசுகிறார்? இஸ்ரேலுடைய ஹிஸ்டரிய பேசுறார். அதாவது இஸ்ரவேல் தேசத்துடைய வரலாற்றை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேலுடைய வரலாறும் தேவனுடைய செயல்பாடுகளும் பிரிக்க முடியாது.
ஸ்தேவான் அவங்க மத்தியில பிரசங்கம் பண்ணும்போது தேவன் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை குறித்து தெளிவாக பேசுகிறார். நானும் நீங்களும் பேசக்கூடிய செய்தியில தேவனுடைய செயல்பாட்டை குறித்து நம்ம பேசணும் இல்லையா? இரண்டாவது அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். இவ்வளவு பெரிய கடவுளை ஒரு கோயிலுக்குள்ளே அடைத்து வைக்க முடியாது என்று அவர் பேசுகிறார். இரண்டாவது அவருடைய சாராம்சம், முக்கியமான காரியம் அது. நம்ம அதை படிக்கக்கூடிய பகுதி கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றக்காக இந்த காரியங்களை சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றார்கள், ஆண்டவரை தள்ளிவிட்டார்கள், அதே போல இயேசு கிறிஸ்துவையும் தள்ளிவிட்டார்கள் சொல்லி பேசுறார். நீங்க அந்த முழு செய்தியும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணாதபடிக்கு, வேத வசனத்தை விட்டு கொஞ்சம் கூட முரண்படாதபடிக்கு, தைரியமாக இத்தனை மக்களுக்கு முன்னாடி பயப்படாதபடிக்கு ஆண்டவர் எவ்விதமாக பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவங்க யாருமே எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஞானமாக வல்லமையோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் பல்வேறு இடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். அப்படி பிரசங்கிக்கும் போது இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கம் மாதிரி நம்முடைய பிரசங்கத்துல தைரியம் உண்டா? பாவத்தை பாவம் என்று சுட்டி காட்டுகிறோமா? நீங்க படிச்சு பாருங்களேன். ஸ்தேவானுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பேசுறது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன்ட்டு பேசுறார். பேசுறது யார்கிட்ட பேசுறார்? ஆலோசனை சங்கத்தார் இடத்துல பேசுகிறார். 7வது அதிகாரத்துடைய 51 வசனம் வாசிங்க. 7, 51, 52, 53 வசனங்களை வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். ஸ்தேவானுடைய பிரசங்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பந்தி விசாரிப்பு செய்யறவன் பேசுற மாதிரியா பேசுறாரு? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய பிரசங்கம். ஒரு ஊழியர் சொல்றதை பத்தி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எப்பவுமே ஆறுதலா தான் பேச முடியும், அதுக்கு எல்லாரையும் திட்டலும் நான் சொல்ல வரல. ஆனால் நம்முடைய பிரசங்கத்துல பாவத்தை குறித்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர் தர வேண்டும். இவர்களுடைய பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு ஸ்தேவான் பேசுகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி பேசுகிறார். ஸ்தேவான் சொந்த கதை சோக கதைலாம் சொல்ல, ஆபிரகாம்ல ஆரம்பித்து தேவன் எவ்விதமாக செயல்படுகிறார், மேசியா அந்த சந்ததியில எப்படி வந்தார் என்பதை தெளிவாக விளக்கி காட்டுகிறார். அதாவது யூதர்கள் கேட்கும் போது மறுத்தே பேச முடியாத அளவுக்கு தைரியமாக பேசுகிறார். வாரன் வியாஸ்பி இந்த வேத பகுதியை இவ்விதமாக பிரிக்கிறார். இதை ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்காக நான் சொல்ல விரும்புறேன். முதல் 8 வசனங்கள்ல இந்த யூத ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வேரை தவறாக புரிந்து கொண்டார்கள். They misunderstood their spiritual roots. ஆவிக்குரிய வேர்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை குறித்து ஸ்தேவான் உணர்த்துகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் they rejected God and they disobeyed. அதாவது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையையும் ஆண்டவரையும் அவர்கள் மதிக்க தவறிவிட்டார்கள். 37ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் disobeyed God's law. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய தவறிவிட்டார்கள். 44ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை டெஸ்பைஸ் பண்ணிட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் புகையாக மாற்றிவிட்டார்கள். கடைசியா பார்க்கும்போது அவர்கள் துணிந்து தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர்களுடைய சந்ததியிலே வந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சவுல் அதுல உட்கார்ந்துருக்க. சவுல் உட்கார்ந்து அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்க. சவுலுடைய சந்திப்புக்கு முன்பாக சவுலுடைய இருதயத்தை தேவன் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஆயத்தப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய மக்களே, நானும் நீங்களும் பிரசங்கம் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா நம்முடைய பிரசங்கத்துல சவுல் மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஒருவேளை எதிர்காலத்துல திருச்சபையை கெட்டுவதற்கு பவுலை போல
அல்லது சந்திக்கப்பட்ட சவுலை போல தலைவர்கள் உருவாவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அதனால பி சீரியஸ். ஸ்தேவான் பயங்கர சீரியஸா பேசுறார். என்ன குற்றம் சாட்டிட்டீங்களே, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, என்ன கொல்ல போறீங்களே, அதெல்லாம் யோசிக்கல அவர். இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி நான் நற்செய்தியை அறிவிப்பேன் சொல்லி தைரியமான பிரசங்கம், சவுலுடைய இதயத்தையே அசைத்த ஒரு பிரசங்கம் பின்னாடி அவர் சொல்றாரு. சரியா? ரைட். இரண்டாவது என்ன நடக்குது? தைரியமான பிரசங்கம் இந்த சவுலுடைய சந்திப்பிற்கு முன்பாக அவருடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. இரண்டாவது 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 6வது அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். ஸ்தேவான் மீது அநியாயமாக பழி சுமத்தும் போது ஸ்தேவான் எவ்விதமாக ரியாக்ட் பண்ணாருன்றத சவுல் பார்த்துட்டே இருக்கார். ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவர்களை எதிர்த்து பேசல, தன்னை நியாயப்படுத்தல. என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி 15ஆம் வசனத்துல அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருந்தது. 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறார். வாரன் வியாஸ்பி இந்த பகுதியை குறித்து சொல்லும் போது இவ்விதமாக சொல்கிறார். ஸ்தேவான் பேசும்போது அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது. அவனுடைய முகத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அதே மாதிரி 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். மகிமையின் தேவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் ஸ்தேவான். என்ன நடக்குது? இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியல. கடைசியா என்ன செய்யறாருன்னா, ஸ்தேவான் பேசும்போது அவர்கள் மிகவும் அஜிடேட் ஆகி என்ன செய்யறாங்கன்னா, 54 வாசிங்க. 7:54. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஸ்தேவானுடைய பிரசங்கத்திற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே மெத்த படித்த மேதாவிகள் இவங்க, ஒருவேளை அன்னைக்கு உள்ள கோர்ட்ல இருக்கக்கூடிய லாயர்ஸ் மாதிரி, நீதிபதிகள் மாதிரி இருந்து முழு யூத சமுதாயத்தையும் நியாயம் விசாரிக்கக்கூடியவர்கள், ஸ்தேவான் செய்தது, ஸ்தேவான் பேசினது தவறுன்னு சொல்லி சொல்ல முடியல. அதுக்கு மேல என்ன தெரியுமா செய்யறாங்க? பல்ல கடிக்கிறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி பல்ல கடிக்கிறாங்க. பல்ல கடிச்ச உடனே ஸ்தேவான் செய்த காரியம் ஸ்தேவானுடைய தெளிவான தரிசனத்தை காட்டுகிறது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனம் வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். மகிமையாக ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. ஸ்தேவானுடைய பிரசங்கம் மகிமையாக ஆரம்பித்தது. ஸ்தேவானுடைய பிரசங்கம் மகிமையாக முடிந்தது. ஸ்தேவான் இந்த எதிர்ப்பின் மத்தியில, இந்த பொய் குற்றச்சாட்டுகள் மத்தியில, இந்த எதிர்ப்பின் பழியின் மத்தியில அந்த மனுஷர்களை பார்க்கல. அவங்க முகத்தை மாதிரி இவங்களும் பல்ல கடிச்சு இவங்களும் அவங்கள ஒளிஞ்சு போலன்னு சொல்லி யோசிக்கல. அவருடைய பார்வை முழுவதும் எங்க தெரியுமா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருந்தது. இதுல போட்டிருக்கு, அவர் மேல வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு. அங்க யார் இருக்கா? பிதாவுடைய வலது பார்சத்திலே குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். மனுஷகுமாரன்ற வார்த்தை கடைசியாக புதிய ஏற்பாட்டுல இந்த இடத்துல தான் வருது, வேற இடத்துல வரல. ஒருவேளை அந்த பகுதியை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார். பொதுவா மற்ற இடங்கள்ல படிக்கும் போது இயேசு கிறிஸ்து வலது பார்சத்திலே உட்கார்ந்திருந்தார்னு படிக்கிறோம். எங்கெல்லாம் படிக்கிறோம்? சங்கீதம் 110வது சங்கீதம் முதல் வசனத்துல படிக்கிறோம். 110வது சங்கீதம் 1ஆம் வசனம், மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த பகுதியில படிக்கும் போது இயேசு கிறிஸ்து வலது பார்சத்திலே எழுந்து நிற்கிறார். யாருக்காக? தன்னை கனம் பண்ணி தனக்காக எதையும் இழக்க துடிக்கக்கூடிய ஒரு மனிதனை அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஆண்டவர் எழுந்து நின்று அவனை கனம் பண்ணுகிறார் சொல்லி சொல்லுகிறார் அந்த தேவனுடைய மனிதன். இதெல்லாம் சவுல் பார்த்துட்டே இருக்கார். அநியாயமாக இவன் மேல பழி சுமத்துறாங்க.
இவன் மீது இவனை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்கு. அவனுடைய பார்வை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஸ்தேவானுடைய பிரசங்கத்திலே கிறிஸ்து மகிமைப்பட்டார். ஸ்தேவானுடைய பாடுகள் மத்தியிலேயும் கிறிஸ்து மகிமைப்பட்டார். அருமையான தேவனுடைய மக்களே, நம்மை சுற்றியுள்ள சமுதாயம், நானும் நீங்களும் அநியாயமாக பழி சுமத்தப்படும் போது, நம்மீது கற்களை எரியும் போது, நானும் நீங்களும் எவ்விதமாக செயல்படுகிறோம் என்பதை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிறதா, கசப்பு வெளிப்படுகிறதா? இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரியாக்ஷன். சவுல் அநேகரை பார்த்திருப்பார், பழி சொல்லக்கூடிய மக்களை பார்த்திருப்பார், தங்களை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மக்களை பார்த்திருப்பார். வித்தியாசமான ஆளா இருக்கான். இவனை கொல்ல வேண்டும், இவன் மீது அநியாயமாக பழி சுமத்த வேண்டும் சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் அவனுடைய முகம் மகிமையாக இருக்கிறது. அவன் மகிமையை பார்க்கிறான். இது சவுலுடைய இதயத்திலே அசைவை உண்டாக்கிட்டு, தெளிவான தைரியமான பிரசங்கம், தெளிவான தரிசனம், அதோட முடிஞ்சு போல. என்ன நடக்குது? இப்படி அந்த தரிசனத்தை அவர் பார்க்கும் போது அதுக்கு மேல அவங்களால பொறுக்க முடியல. ஏன் பொறுக்க முடியல? இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லி சொல்றான். அதனால இவன் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்து நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். 57ஆம் வசனம், 7வது அதிகாரம் 57ஆம் வசனத்து 58ஆம் வசனம் வாசி. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். யார் இந்த சாட்சிக்காரர்கள்? பொய் சாட்சிக்காரர்கள். ஸ்தேவான் செய்யாத தவற அவர் மேல பழி சுமத்தி, அவர் பேசுவதற்கு எதிர்த்து பேச முடியாதால அநியாயமாக பழி சுமத்தி அவங்கள கோர்ட்டுக்கு இழுத்து, கோர்ட்லயும் அவருடைய நீதியை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்காதபடிக்கு, அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபடியினால, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அறிவித்தபடியினால அவரை ஊருக்கு புறம்பே இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்து ஒரு நாயை கொல்வது போல கொல்லுகிறார்கள். அப்படி கொல்லும் போது ஸ்தேவான் எவ்விதமாக பழி சுமத்தப்பட்டார்? இயேசு கிறிஸ்து போல பழி சுமத்தப்பட்டார். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்து போல பொய் சாட்சிகள் மத்தியில ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நின்றார். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த அன்னாவுக்கு முன்னாடி நின்னாரோ அதே மாதிரி பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி நிக்கிறார். எப்படி பிலாத்துக்கு முன்னாடி நின்னாரோ அதே மாதிரி நிக்கிறார். அப்படி நிற்கும் போது இயேசு கிறிஸ்து எவ்விதமாக கொல்லப்பட்டாரோ அவ்விதமாக ஸ்தேவான் கொல்லப்படுகிறார், அநியாயமாக கொல்லப்படுகிறார். அதே நேரத்துல என்ன நடக்குதுன்னா, ஸ்தேவானுடைய ஜெபம் இதிலே லூக்கா பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். 59வது வசனம் வாசிங்க தம்பி. 59:60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானுடைய தன்னலமற்ற ஜெபம். என்ன செஞ்சார் ஸ்தேவான்? சுவிசேஷத்தை அறிவித்தார். என்ன செய்தார் ஸ்தேவான்? இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். என்ன செய்தார் ஸ்தேவான்? பழைய ஏற்பாட்டுல மேசியாவுடைய வருகையை குறித்து எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார். என்ன செய்தார் ஸ்தேவான்? தேவனுடைய மக்கள் என்ற பெயர்ல அந்த மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அப்படியே புட்டு வைத்தார். நற்செய்தி அறிவித்தார். அது கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? கல்லெறிந்தவர் கொல்லப்பட்டார். ஒரு தேவனுடைய மனிதர் விதமாக சொல்கிறார், பேதுருடைய பிரசங்கத்துக்கு கிடைத்த பரிசு 5000 ஆத்துமாக்கள். ஸ்தேவானுடைய பிரசங்கத்துக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 5000 கற்கள். 5000 கற்கள். முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் கொல்லப்படுகிறார். அநியாயமா அடிச்சு கொன்னுறாங்க. கொல்லும் போது யாரெல்லாம் கொன்னாங்களோ, நாங்க சரியான காரியத்துக்காக தான் ஸ்தேவானை கொன்னோன்ற எவிடன்ஸா தங்க ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சவுலுடைய பாதத்திற்கே வைக்கிறார்கள். சவுல் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. அந்த டைம்ல ஸ்தேவான் ஒரு அழகான ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, இந்த இரத்த பழியை, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க தம்பி. 9வது அதிகாரம் கடைசி வசனம், 8வது அதிகாரம் கடைசி வசனம், 7:60 வாசிங்க. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எவ்வளவு ஒரு தன்னலமற்ற ஜெபம் இல்லையா?
ஊழியக்காரனாகி எனக்கு விரோதமாக நீ பேசிட்ட, ஊழியக்காரனாகி எனக்கு விரோதமாக கல்லெறிந்து விட்டாய், உங்களுக்கு என்னுடைய சாபம் சும்மா விடாதுன்னு சொல்ல. என்ன தெரியுமா சொல்கிறார்? ஆண்டவரே, இந்த இரத்த பழியை இவர்கள் மீது சுமத்தாதிரும். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜெபித்தார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி ஜெபித்தாரே, அவ்விதமான தன்னலமற்ற ஜெபத்தை ஸ்தேவான் செய்தார். முதல் இரத்த சாட்சி ஆகிய ஸ்தேவான் செய்தார். இந்த ஜெபம் சவுலை பாதித்தது, சவுலை ஆயத்தப்படுத்தியது. ஜோசிபஸ் எனப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்லுகிறார், ஸ்தேவான் இவ்விதமாக ஜெபித்திராவிட்டால் திருச்சபைக்கு சவுல் கிடைத்திருக்க மாட்டார்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய மக்களே, ஸ்தேவானுடைய பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை போல இருந்தது. ஸ்தேவானுடைய முகம் இயேசு கிறிஸ்துவை போல இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தியது. ஸ்தேவானுடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவை போல இருந்தது. இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன தெரியுமா நம்ம கிட்ட தேடுகிறது? இயேசு கிறிஸ்துவை நம்ம கிட்ட தேடுறாங்க. ஐயா, ஸ்தேவான் தன்னுடைய பங்கை நிறைவேற்றி விட்டு சென்று விட்டார். சவுலை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் ஸ்தேவானை பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய மக்களே, நம்ம வாழக்கூடிய சமுதாயத்துல கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் கிறிஸ்துவை எங்க தெரியுமா பார்க்க முடியும்? நம்முடைய வார்த்தையிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பார்க்க முடியும். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சுற்றிலும் உள்ள மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புகிறதா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் சந்திப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதா? இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். கொஞ்சம் தான், ஒரே ஒரு லைட் தான், ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் ஒரு அறை முழுவதும் வெளிச்சம் கொடுக்கும். கொஞ்சோண்டு உப்பு தான் நம்முடைய உணவை அது சுவை உள்ளதாக மாற்றும். கொஞ்சோண்டு உப்பு தான் கெட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். சாரமுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? ஸ்தேவான் வாழ்ந்தது கொஞ்ச நாள் தான், ஆனால் அவருடைய வாழ்க்கை எக்ஸ்ட்ராடனரி வாழ்க்கை. தைரியமான பிரசங்கம், தெளிவான தரிசனம், மூன்றாவது தன்னலமற்ற ஜெபம், கடைசியாக ஸ்தேவான் மரித்து விட்டார். அவர் அடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. நமக்குள்ள கேள்வி எழும்பலாம், ஏன் ஆண்டவர் பாதுகாக்கவில்லை? ஏன் ஆண்டவர் பாதுகாக்கவில்லை? தேவன் அனுமதிக்கிறார். ஸ்தேவானுடைய மரணம் தன்னிகரற்ற மரணம். அந்த வசனங்களை படிக்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கு. அந்த சம்பவத்தை நம்ம கண்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொண்டு வாங்களேன். ரத்தம் சொட்ட சொட்ட கற்கள் தன் மீது விழும்போது பரலோகத்தை நோக்கி பார்த்து முகம் பிரகாசிக்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிங்க, தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டாருன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஆராதனையை பற்றி என்னெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கும் போது, ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது, இந்த மனிதன் தேவனை தொழுது கொண்டு தன்னுடைய ஜீவனை தேவனிடத்திலே சமர்ப்பித்தார். சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? The blood of martyrs is the seed of the church. இரத்த சாட்சிகளுடைய ரத்தம் திருச்சபையின் வித்துன்னு சொல்லுகிறது. பரிசுத்தவான்களுடைய ரத்தத்துலதான் இன்றைக்குள்ள திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், God never wastes the blood of the saints. ஆண்டவர் தமது பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை வீணாக்குவதில்லை. ஒருவேளை சவுலை போல மக்கள் சந்திக்கப்படுவதற்கு ஸ்தேவானை போல மக்கள் ரத்தத்தை சிந்த வேண்டும் சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்துல நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அறிவதற்கு மொழி தெரியாத நம்மை விட நல்ல செழிப்பான நாடுகள்ல வாழ்ந்த மிஷனரிகள் நம்மளை தேடி வந்தாங்களே ஐயா, நம்ம மத்தியில வாழ்ந்தாங்களே, தங்களுடைய உயிரை கொடுத்தார்களே. விளைவு என்ன தெரியுமா? தென் தமிழகத்தெல்லாம் திரும்பி பார்க்கும்போது மூலைக்கு மூலை திருச்சபைகள். இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய ரத்தம், அவருடைய தியாகம். நானும் நீங்களும் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்தேவானுடைய தைரியமான பிரசங்கம், தெளிவான தரிசனம், தன்னலமற்ற ஜெபம், ஸ்தேவானுடைய மரணம் சவுலை தொட்டது. ஏன்? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். 8வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிங்க. 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான்.
அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். மறுபடி சவுல் அதுல வரார். ஸ்தேவானை கொல்லுவதற்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? சவுல். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது பார்த்து கொண்டிருந்தது யாரு? இந்த சவுல், ஆலோசனை சங்கத்துடைய அங்கத்தினர், குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன். ஸ்தேவானை கொலை செய்துவிட்டு அந்த சாட்சிக்காரர் தங்களுடைய வஸ்திரங்களை அதுக்கு எவிடன்ஸா கொண்டு வந்து யாருடைய பாதத்துல வைக்கிறாங்க? சவுலுடைய பாதத்துல வைக்கிறாங்க. சவுல் யார்? வாலிபன், கொஞ்சம் இளம் வயதிலேயே அவ்வளவு முக்கியமான பொறுப்புக்கு வந்துட்டார். அவர் ஜூயிஷ் சுப்ரீம் கோர்ட்ல அங்கத்தினரா இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டார். ஆனால் ஸ்தேவானுடைய மரணத்தின் மூலமாக தேவன் சவுலை தொட்டார். பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பேசும்போது சவுல் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது நான் அங்கே இருந்தேன். ஏன்? ஸ்தேவானுடைய மரணம் சவுலுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தியது. அநேகத்துல நம்ம யோசிக்கிறோம்ல, கிறிஸ்டியானிட்டி ஃபெயில் ஆயிருச்சு, மிஷனரிகள் எரிக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள் கொல்லப்படுகிறார்கள், சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக விசுவாசிகள் பாட அனுபவிக்கிறார்கள், இதெல்லாம் வீணான்னு சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவர் எதையுமே வீணாக்குவதில்லை. அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா, கிறிஸ்தவம் எருசலேமிலே மாத்திரம் ஒரு சின்ன குழுவாக இருந்துவிடக்கூடாது என்றக்காக ஸ்தேவானுடைய மரணத்தின் மூலமாக வந்த உபத்திரவத்தின் நிமித்தம் 8வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துடைய பின்பகுதி, மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். விளைவு என்ன தெரியுமா? சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. ஒரு காரியத்தை மறக்க கூடாது அருமையான தேவனுடைய மக்களை, எந்த மனிதர்களும், எந்த அரசாங்கமும், எந்த சட்டங்களும் சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எப்பொழுது தெரியுமா? கிறிஸ்தவர்களாக வாழும் போது. இது முக்கியமான காரியம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்துக்கு பூரணமா அர்ப்பணிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சாவர கலைக்கல. நமக்கு ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நன்றா தெரியும். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லி பவுல் சொல்கிறார். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக சாக வேண்டும். நம்ம வாழ்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நானும் நீங்களும் வாழும் போது அநேகருடைய வாழ்க்கை கண்டிப்பாக தொடப்படும். சரித்திரத்துடைய பார்வையில ஸ்தேவானுடைய ஊழியம், ஸ்தேவானுடைய வாழ்க்கை வீணாக தெரிந்தாலும் ஸ்தேவானுக்கு அதெல்லாம் தெரியாது. சவுலுடைய வாழ்க்கை தொடப்படும், சவுலுடைய வாழ்க்கை மகிமையாக மாறலாம் தெரியாது. ஆனா தன்னுடைய பணியை அவர் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள யாராவது நான் செய்யக்கூடிய ஊழியம், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே பலன் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதுங்க. எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. கணக்கிலே வைத்திருக்கக்கூடிய கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிற விதமாக அல்ல, உன்னதமான காரியங்களை செய்வார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வரலாற்றுல இருந்து பேசி முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஜிம் எலியட் என்ற தேவனுடைய மனிதர், ஒரு நல்ல வாலிபர், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று துடித்த ஒரு மனிதன். ஆண்டவருக்கென்று எதையுமே செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் மனிதன். அவர் வாலிபத்துல அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னா, லார்ட், ஒரு ஜெபம் என்னன்னா, ஐ சீக் நாட் அ லாங் லைஃப் பட் அ ஃபுல் லைஃப், ஃபுல் ஒன் லைக் யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, நான் ஒரு நீண்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் முழுமையான பரிபூரணமான உம்மை போல ஒரு வாழ்க்கையை விரும்புகிறேன் சொல்லி இந்த ஜிம் எலியட் சொல்லுகிறார். ஐ சீக் நாட் அ லாங் லைஃப் பட் அ ஃபுல் ஒன் லைக் யூ லார்ட் ஜீசஸ் சொல்லி சொல்லுகிறார். இந்த ஜிம் எலியட் தேவன் அவருடைய பணிக்கு என்று அழைத்தார். 1948வது ஆண்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. 1956வது ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஆக்கா எனப்பட்ட மக்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஜிம் எலியட்டும் அவருடைய 4 நண்பர்களும் போய் இறங்குறாங்க. இறங்கி கொஞ்ச நேரத்துல அந்த மக்கள் ஈட்டியினாலே ஜிம் எலியட்டையும் அவருடைய நண்பர்களையும் கொன்று விட்டார்கள். முழு உலகமே அதிர்ந்துச்சு. ஜிம் எலியட் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டார்னு சொல்லி யோசித்தாங்க. ஜிம் எலியட்டுடைய கோட் என்ன தெரியுமா?
இழக்க முடியாத ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக இழக்கக்கூடிய ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்லன்னு சொல்லி. விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆக்கா இன மக்கள் மத்தியில அத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்தவான்களுடைய ரத்தம் திருச்சபையின் வித்து. ஸ்தேவான் தன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்து விட்டார், தன்னுடைய பங்கை நிறைவேற்றி விட்டார். விளைவு சவுல் தொடப்பட்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சவுல் போன்ற மக்களை நாம் எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இரண்டாவது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்செய்தியை நம்ம அறிவிக்கிறோமா? ஸ்தேவானுடைய பிரசங்கம் போல இன்னைக்கு நம்முடைய பிரசங்கம் இருக்குதா? தைரியமாக பாரத்தோடு வசனத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி நம்ம பேசுறோமா? பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது தெளிவான தரிசனம் நமக்கு உண்டா? ஆண்டவரையே பார்த்து ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோமா? மூன்றாவது, ஸ்தேவானை போல நம்முடைய ஜெபம் இருக்குதா? ஆண்டவரே இவர்களை சந்தியும், இவர்களை மன்னியும் சொல்லி அவருடைய சமூகத்துல போராடுகிறோமா? நான்காவது, தன்னிகரற்ற மரணம். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக வாழ்ந்து முடிக்க போகிறோம்? ஆண்டவருடைய சித்தத்தை ஸ்தேவான் செய்து முடித்து விட்டார். விளைவு என்ன தெரியுமா? சவுல் சந்திக்கப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சவுலை போல மக்களை சந்திப்பதற்கு, அவர்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவான் ஸ்தேவான் போன்ற மக்களை தேடுகிறார். தலைகளை தாழ்த்தி தங்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறாரா? என்னுடைய பங்கை நான் செஞ்சுட்டு போயிடலாம்னு எதிர்பார்க்கிறார் தேவன். பந்தி விசாரிப்பு செய்யக்கூடியவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். ஆனால் உன்னதமான ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு, அவனுடைய இருதயத்தை அசைப்பதற்கு, அவனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் ஸ்தேவானை பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும், நம்முடைய வாழ்க்கையும் மிக மிக முக்கியமானது. ஒரு சில மக்களை தேவன் நம் மூலமாக தான் தொடரணும்னு சொல்லி விரும்புறார். அவருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்குறோம் நமக்கு தெரியாது, சரித்திரம் பதில் சொல்லும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, கவனமாக வாழ வேண்டும், கவனமாக பேச வேண்டும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளை பார்த்து பின்வாங்கி விடக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட பேசியிருப்பாரானா, ஆண்டவரே என்னை ஸ்தேவானை போல மாற்றும், சபலை போன்ற மக்கள் சந்திக்கப்படுவதற்கு அவர்களுடைய சந்திப்புக்கான ஆயத்தத்திற்கு, சந்திக்கப்படுவதற்கு முன்பு அவர்களை உருவாக்குவதற்கு என்னையும் கருவியாக பயன்படுத்தும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒரு சுருக்கமாக கேட்ட செய்தியின் அடிப்படையில, தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில நம்மை அனைவரையும் கடவுளுடைய கரத்துல கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபைகளும் நீர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகளா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் கொடுத்த உதவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர் ஒரு சிறிய வேலை செய்தாலும் அவருடைய பங்கு பெரியதா இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல உண்மை வெளிப்படுத்த நீர் கொடுத்த பலனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் வரலாறுகளை புரட்டி போடக்கூடிய ஆண்டவரே பவுல்களை ஆண்டவரே உருவாக்கி தரும்படியாய் அவரை நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாக போகாதபடி சுவாமி, அதன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்த என் ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, அந்த பவுல் மூலம் எங்களுக்கு கொடுத்த நிருபங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதன் மூலம் நீர் எழுதி வைத்திருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் யாராவது எழும்பும் பொழுது சுவாமி, ஸ்தேவானை போல ஒரு பார்வையை எங்களுக்குள்ளே கொண்டு வர நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை தண்டிக்காதே என்று சொல்லி, அவர்களையும் நீர் எடுத்து அவர்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா நீர் மாற்றி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சோர்வுகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள் வரும்பொழுது ஸ்தேவானை போல ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு எதிர்த்து நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அண்ணன் ராஜபால் அண்ணனையும் நீர் பலப்படுத்தும் சுவாமி. இன்னும் அநேகருக்கு சுவாமி ஆண்டவரை கொடுக்க அந்த வேத வசனத்தை கொடுப்பதற்கு நீர் உதவி செய்யும். அண்ணனோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அண்ணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் தேவ கிருபையும் நீர் தந்தருளும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இதில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன தெய்வமே. அப்பா, நாங்கள் வேதத்தை ஆராயும் பொழுது சுவாமி, அவர்கள் குணஸ்தாலிகளா இருக்கிறார்கள்
இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. அப்படிப்பட்ட குணசாலிகளா எங்களை நீர் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க சுவாமி, தொடர்ந்து நீர் பலப்படுத்துங்க சுவாமி, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.